வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு மரணம். ராமராஜன் குடும்பத்தில் நேர்ந்த மரணம். சோகத்துடன் சொந்த ஊருக்கு விரைந்து போன நடிகர் ராமராஜன். ராமராஜன் அவர்கள் 90 காலகட்டத்தில் கொடிகட்டியா பறந்த நடிகராக இப்போது வரைக்கும் திகழ்ந்து வராரு. இவர் திரைப்படங்கள் வந்தாலே ரஜினி கமல் திரைப்படங்கள் வருவது கூட சற்று தயங்குவாங்களாம். அப்படி உச்சத்தில் இருந்த நடிகருடைய வீட்டில் இப்போது ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். 90 காலகட்டத்தில் முன்னணி நடிகரில் ஒருவராக திகழ்ந்தவர் தான் நடிகர் ராமராஜன். ரஜினி கமல் என்று ஸ்டைலான நடிகர்கள் இருந்த நிலையில வெறும் அரை டவுசர் இருந்தே அந்த படத்தை 100 நாட்களுக்கு மேல ஓட வைத்தாரு. இந்த பெருமையெல்லாம் ராமராஜனுக்கு மட்டுமே சேரும். சினிமாவில் நடிக்க வந்த குறுகிய காலத்திற்கே முன்னணி நடிகர்கள்லாம் பின்னுக்கு தள்ளி அத்தனை பேரையுமே தன் பக்கம் திரும்பி பார்த்து வைத்தவர் ராமராஜன். அதிலும் இவர் கங்கை அமரன் இயக்கத்தில் நடித்த கரகாட்டன் திரைப்படம் ஒரு வருடத்துக்கு மேல ஓடி சாதனை படைத்ததுன்னே சொல்லணும். இன்னும் கரகாட்டக்கார படம் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனிடையே ராமராஜன் தன்னுடைய பல படங்கள்ல நடித்த நளினியை 1987ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாரு. பின்பு இவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. 2000 ஆண்டு ராமராஜனை விவாகரத்து செய்து விட்டாங்க நடிகர் ராமராஜன் நளினியும் மகன் அருண் அவர்கள். ராமராஜன் நளினியும் விவாகரத்து செய்து கொண்டாலும் மகளின் திருமணத்தை சேர்ந்தே நடத்தினாங்க. ராமராஜன் மகள் அருணா இவங்க பிரபல தனியார் வங்கியில வழக்கறிஞராக பணியாற்றி வராங்க. அதே போலதான் மகளின் திருமணத்தையும் இருவருமே சேர்ந்து நடத்தி வைத்தாங்க. தற்போது நளினி சின்ன திரை சீரியல்ல பிஸியாக நடித்து வராங்க. ராமராஜன் தன்னுடைய அரசியல் அதிகம் கவனம் செலுத்தி வராரு. இந்த நிலையில ராமராஜனின் அக்கா புஷ்பவதி காலமாகி இருக்காங்களாம். நான் ராமராஜனின் அக்கா. ராமராஜனுடன் பிறந்தவர்கள் 2 அண்ணா ஒரு அக்கா. இதுல ஒரு அக்கா சத்துணவு அமைப்பாளராக வேலை செய்துட்டு வராங்க. இதுல கடைசி பிறந்தவங்க தான் ராமராஜன். ராமராஜனின் உண்மையான பெயர் குமரேசன். ராமராஜனுக்கு சிறு வயதிலிருந்தே நாடகங்கள் நடிப்பதில் அதிக ஆர்வம். அதனால அவள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போதே பல மேடையில் நாடகங்கள்லையும் நடித்திருக்காங்களா. பின்பு கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது அவருக்கு சினிமா தியேட்டர்ல வேலை கிடைத்ததா. அப்போதுதான் அவருக்கு பிரபல இயக்குநர்களுடன் அறிமுகம் கிடைத்ததா. ஆரம்பத்துல இவர் உதவி இயக்குனர் படங்கள்ல வேலை செய்திருக்காரு. அதற்கு பிறகு இருவருக்குமே சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்படி படிப்படியாக படங்கள்ல நடித்து மக்கள் மத்தியில பிரபலமானாரு. ராமராஜன் அடிக்கடி அவரது அக்கா வீட்டுக்கும் செல்வாராம். கொரோனா தொற்று காரணமாகத்தான் அவங்க 2 வருடங்களாக இங்கு வரலையா. இருந்தாலும் போன்ல பேசிக்கொண்டுதான் இருந்தாரா. இப்படி ஒரு நிலையில ராமராஜனுடைய அக்கா புஷ்பவதி காலமாகியிருக்காங்க. இவருக்கு வயது 75. தனது அக்காவின் இறப்பு செய்தியை உடைந்து போன ராமராஜன் தனது சொந்த ஊரான மதுரையில் உள்ள மேலூருக்கு உடனடியாக புறப்பட்டு சென்றுள்ளார். இன்று ராமராஜன் புஷ்பவதியின் இறுதி சடங்குகள் நடக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.